லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. ஜனநாயகம் சென்சார் தொடர்பான வழக்கில் தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். தனி நீதிபதி பி.டி. ஆஷா மீண்டும் விசாரிக்கவும் ஆணை. ஜனநாயகம் சென்சார் வழக்கில் தகுதியின் அடிப்படையில் தனி நீதிபதி தீர்ப்பளிக்கவில்லை. முறையாக வாய்ப்பளித்து வழக்கை விசாரிக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவு. ஜனநாயகம் பட விவகாரத்தில் உரிய விளக்கம் அளிக்க சென்சார் போர்டுக்கு அவகாசம் வழங்கவில்லை. வழக்கில் தணிக்கை வாரியத்தின் மேல்முறையீட்டை உயர்நீதிமன்றம் ஏற்றதால் படத்தின் வெளியீடு மேலும் தள்ளி போகிறது. சென்னை நந்தம்பாக்கத்தில் உலக மகளிர் உச்சி மாநாடு தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் மாநாட்டை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டார். சென்னை கிண்டியில் குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல். 417 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 750 படுக்கைகளுடன் கூடிய மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினார். அனைத்து வகையான அதிநவீன சிகிச்சை பிரிவுகளுடன் உருவாக்கப்பட உள்ளது என்பதோடு குழந்தைகளுக்கான நவீன விளையாட்டு பூங்கா ஆகியவையும் இங்கே கொண்டு வரப்பட உள்ளன. இந்த மருத்துவமனையானது மக்களின் பயன்பாட்டிற்கு வந்து காலத்திற்கும் நம் 14 வயது பெண் குழந்தைகளுக்கு HPV தடுப்பூசி செலுத்தும் திட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னையில் மகளிருக்கான பிங்க் வாகனங்களின் சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பிங்க் பேருந்துகள், மகளிர் காவல் நிலையங்களுக்கான வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்களின் சேவை தொடக்கம். 2 பேருந்துகள் என மொத்தம் 10 பிரத்யேக மகளிர் மட்டும் பயணம் செய்யும் பிங்க் பேருந்துகளின் இயக்கத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது கொடியசைத்து தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கின்றார்கள் என்பதை இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் வேலைக்கு செல்லும் மாநிலம் தமிழ்நாடுதான். ஆண்களுக்கு இணையாக பெண்கள் இன்னும் அதிகமாக வெளியே வர வேண்டும் என மகளிர் உச்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் திமுக பிரச்சாரம். 234 தொகுதிகளிலும் பரப்புரை தொடங்கப்பட உள்ளதாகவும் கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. சூழ்நிலை காரணமாக பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்திருக்கலாம். ராமதாசுடன் பேச்சுவார்த்தையா என்ற கேள்விக்கு நல்லது நடக்கட்டும் எனவும் செங்கோட்டையன் விளக்கம். தாவிக கூட்டணிக்கு நான் வருவேன் என செங்கோட்டையன் நம்பினார் என டிடிவி தினகரன் பேட்டி. அதிமுக கூட்டணிக்கு நான் செல்ல மாட்டேன் என செங்கோட்டையன் நம்பிக்கொண்டிருப்பதாகவும் பேச்சு. பாமக சார்பில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் நேர்காணல். சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் அன்புமணி நேர்காணல் நடத்தி வருகிறார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கு
அமலாக்கத்துறை விசாரணைக்கு எதிரான அமைச்சர் ஐ பெரியசாமி மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. காங்கிரஸ் பேர் இயக்கத்தை அவமதிக்கும் வகையில் திமுக மாநகர செயலாளர் கோ. தளபதி பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது. காங்கிரஸ் கட்சி அவமதிக்க வேண்டிய அவசியம் என்ன எனவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி. நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையத்தில் விறுவிறுப்பாக நடைபெறும் ஜல்லிக்கட்டு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். பெரம்பலூரில் ரவுடி வெள்ளைக்காளியை கொலை செய்ய முயன்ற வழக்கு. கைதான அழகராஜா என்பவர் என்கவுண்டர். ஆயுதத்தால் எஸ்ஐயை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற போது தற்காப்பிற்காக அழகராஜா என்கவுண்டர். போலீசார் விளக்கம். ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருந்த இடத்தை காண்பிக்க அழைத்துச் சென்ற போது போலீசார் மீது நாட்டு வெடிகுண்டை வீசினார் அழகராஜா. வேறு வழியின்றி என்கவுண்டர் நடத்தப்பட்டதாகவும் ஐஜி பாலகிருஷ்ணன் விளக்கம். சென்னை விமான நிலையத்தின் 2வது சர்வதேச முனையத்தில் திடீர் தீ விபத்து. உடனடியாக ஏர்லைன்ஸ் ஊழியர்கள் பயணிகள் அப்பகுதியிலிருந்து வெளியேற்றம். நாளை தொடங்க உள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம். கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து எதிர்க்கட்சிகளிடம் மத்திய அமைச்சர்கள் ஆலோசனை. இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை. டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் ஐரோப்பிய யூனியன் தலைவர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்தது. கிராம் 14,960 ரூபாய்க்கும் சவரன் 1,19,680 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவிற்கு 12,000 ரூபாய் உயர்ந்தது. கிலோ வெள்ளி 3,87,000 ரூபாய். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது. உங்க கனவை சொல்லுங்க.